நீங்கள் செய்கிற பரோட்டா சாஃப்டாக இல்லையா, இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக பரோட்டா செய்ய போகிறீங்களா, அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அனூஸ் கிச்சன். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் ரெண்டையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு சுகரை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நான் எப்போதுமே இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மாவில் தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மைதாவுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். முட்டை ஸ்மெல் பரோட்டாவில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது. இல்லை உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் மாவில் அங்கங்கே திட்டாக நிற்காமல் இருக்கும். இந்த மாதிரி முட்டை மாவு ரெண்டையுமே நல்லா கலந்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் காய வச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நெய் எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டான பரோட்டா நீங்கள் நினைக்கிற மாதிரி நூல் நூலாக கிடைக்கும். ஹோட்டல் சுவையும் மிஞ்சுற டேஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே சாப்பிட்றவங்க எல்லாருமே இது எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. தேவைப்படுற இடத்துல அங்கங்கே தண்ணி போட்டு மாவு ஓரத்துல எல்லாம் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கீழே ஒட்டாமல் அப்பப்போ எண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவை நல்லா அமுத்தி இழுத்து பிசைஞ்சால் தான் சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நான் நல்லா கலந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஈரமான காட்டன் துணியால் இதை நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. இது மாவு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு மூடி வச்சுருங்க. மினிமம் 1 ஹவர் ஊறணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக பரோட்டா கிடைக்கும். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாவை நம்ம தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பரோட்டா பாருங்கள், எந்த அளவுக்கு மாவு பாருங்கள் சாஃப்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 1 ஹவர் ஊற விட்டுடுங்க. 2 ஹவர்ஸ் கூட ஊறினா கூட இன்னமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 2 கையில் நல்லா தேய்ச்சிட்டு மாவை கொஞ்சமாக எடுங்க. எப்போதுமே பரோட்டாவுக்கு மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அங்கங்கே பிசுறாக பிச்சுக்கிட்டு வரும். இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அது தேய்க்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டு 2 கைக்குள்ளே நம்ம கைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ தான் நமக்கு உருண்டையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டையாக வந்துடுச்சு.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திரும்ப அந்த மாவை துணியை வச்சு மூடி வச்சுடுங்க, இல்லாட்டி மாவு உடனே ட்ரை ஆகிடும். இப்போது தேய்க்கிற கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா ஓரங்களும் படுற மாதிரி நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு கட்டையோட ஓரத்தில் இந்த மாதிரி மாவை இழுத்து மாட்டி விடுங்க. பாருங்கள் நான் எப்படி மாட்டி விட்டுருக்கேன்னு. இந்த மாதிரி மாவு நல்லாவே இழுக்கிறதுக்கு வரும், மைதா இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மைதா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதை மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி விசிறி மாதிரி உங்களுக்கு தட்ட தெரிஞ்சால் தட்டிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது நல்லா மாவு இலகலாக கிடைக்கும். அதுக்கப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக கட் பண்ணி விடுங்க கத்தியை வச்சு. இது மாவு நல்லா நூல் நூலாக வரும். பரோட்டா உங்களுக்கு நல்லா நூல் நூலாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா தட்டி இழுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் லேயர் லேயராக வருது. இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே ஒரே மாதிரி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு போட ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் நம்ம பரோட்டா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஸ்டெப்பை தான் நான் இன்னொரு அடுத்த பரோட்டாவுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதே மாதிரி நெய் போட்டு மாவு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம தவா வச்சு நம்ம பரோட்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக கிடைக்கும். நல்லா எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் மாவு ஒட்டாமல் வரும். பரோட்டாவுக்கு எப்போதுமே நிறையாவே ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இல்லைன்னா காஞ்சி போயிடும். பரோட்டா நம்ம போட்டு வச்ச உடனே காஞ்சி போயிடும். இப்போ நாம் ரெடி பண்ண வச்ச மாவு எல்லாத்தையுமே பரோட்டா ஷேப்புக்கு தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. பரோட்டா ரொம்ப தின்னாக வரும், காஞ்சி போன மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ஓரங்கள்லாம் மொத்தமாக பெருசாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் ரொம்ப பெருசாக இல்லை மொத்தமாக இருந்தால் மாவு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டா எல்லாம் ஒன்றா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு பரோட்டா போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. உடனே திருப்பி போடக்கூடாது. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒட்டிட்டு வரும். கொஞ்சம் கீழே 2 நிமிஷம் விட்டுடுங்க. நல்லா கீழே உள்ள மாவு நல்லா வேகிற மாதிரி விட்டுடுங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போது லைட்டாக இதை திருப்பி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இப்படி மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். ஆனால் திரும்ப நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பரோட்டா போடுறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு மெதுவாக சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து திருப்பி போடுங்க. ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. ஸ்டவ் ஃப்ளேமு கம்மியாகவே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். அதுக்கப்புறம் பரோட்டா ஹார்டாக வந்துடும். பொறுமையாக செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதம் இருக்க எல்லா மாவுகளையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 கைகளில் வச்சு நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், லேயர் லேயராக சூப்பராக நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா போட்டதுமே ஒவ்வொரு பரோட்டாவையும் நான் பண்ண மாதிரி கைகளில் வச்சு சுருக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் சூப்பராக லேயராக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சில பேர் 2-3 பரோட்டா ஒன்றா வச்சு தட்டி எடுப்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்கள் சூப்பராக நாம் நினச்ச மாதிரியே லேயராக நூலாக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சதுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நாமளாக இவ்வளோ டேஸ்ட்டாக பரோட்டா பண்ணோன்னு. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அதை தொட்டுக்க உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருக்கேன். இதோட சிக்கன் குருமா, மட்டன் குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.